வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணியை உறுதி செய்து இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. திடீரென டெல்லிக்கு பயணம் மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி அதிமுக அலுவலகத்தை பார்வையிட செல்வதாக கூறப்பட்ட நிலையில் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். எடப்பாடி பழனிசாமியுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர்களான SP வேலுமணி, KP முனுசாமி, CV சண்முகம், தம்பித்துரை MP ஆகியோரும் பங்கேற்றனர். இந்த சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த சந்திப்பானது நடைபெற்ற நிலையில் சந்திப்பு நிகழ்ந்த சில நிமிடங்களில் 2026 தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என அமித்ஷா தமிழில் எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்தது குறித்து பதில் சொல்லும் இடத்தில் தான் இல்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் தமிழ்நாடு பாஜக சார்பில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் அண்ணாமலை கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து பேசுவதற்காக சந்தித்திருக்கலாம் என மழுப்பலாக பதிலளித்தார். மேலும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என நினைத்தால் யார் வேண்டுமானாலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரலாம் எனவும் அழைப்பு விடுத்தார். மும்மொழிக் கொள்கையை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபையில் இருமொழிக் கொள்கை தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானம் மீதான உரையில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், நிதி தரவில்லை என இனமானத்தை அனுமானம் வைத்து வெகுமானம் பெறும் கொத்தடிமைகள் நாங்கள் அல்ல என்றும், இது பண பிரச்சினை அல்ல, இன பிரச்சினை என்றும் கூறினார். ஹிந்தியை ஏற்காவிட்டால் பணம் தர மாட்டோம் என மிரட்டினாலும் பணமே வேண்டாம் என தாய்மொழியை காப்போம் என்றும் முதலமைச்சர் திட்டவட்டமாக கூறினார். சென்னையில் நேற்று 6 இடங்களில் நடைபெற்ற செயின் பறிப்பு சம்பவத்தில் மூளையாக செயல்பட்ட வடமாநில கொள்ளையன் ஜாஃபர் குலாம் என்பவர் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட 3 கொள்ளையர்களை போலீசார் விமான நிலையத்தில் சுற்றி வளைத்து கைது செய்தனர். இதற்கிடையே முக்கிய குற்றவாளியான ஜாஃபர் குலாமிடமிருந்து தங்க நகைகளை மீட்பதற்காக அரை போலீசார் தரமணிக்கு பகுதிக்கு அழைத்து சென்றனர். அப்போது ஜாஃபர் குலாம் துப்பாக்கியால் போலீசாரை நோக்கி சுட்டுப்பிடித்த நிலையில் அவரை போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றனர். சென்னை தரமணி அரசு மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவி 7 பேர் கொண்ட கும்பலால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இக்கல்லூரியில் 1ஆம் ஆண்டு பயின்று வந்த மாணவி ஆண் நண்பரை பார்ப்பதற்காக தோழியுடன் வெளியே சென்றுள்ளார். இதனிடையே அந்த மாணவி உடல் முழுவதும் காயத்துடன் விடுதிக்கு திரும்பிய நிலையில் ஆண் நண்பரை சந்திக்க சென்றபோது போதைப் பொருளை கொடுத்து 7 பேர் கொண்ட கும்பல் பாலியல் வன்கொடுமை செய்ததாக தெரிவித்துள்ளார். இச்சம்பவத்தை கண்டித்து சென்னை தரமணியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட SFI மாணவர்கள் போலீசார் தடுத்து நிறுத்தியதால் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. இயக்குநர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் மாரடைப்பு காரணமாக காலமானார். அவருக்கு வயது 48. மனோஜுக்கு இதய அறுவை சிகிச்சை நடைபெற்ற நிலையில் மாரடைப்பு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைசியாக ஸ்கேன்ஸ் அண்ட் லேட்டஸ்ட் வெப் தொடரில் அவர் நடித்திருந்தார். இதற்கு முன்னர் உதவி இயக்குநராகவும் பணியாற்றியுள்ள இவர் நந்தனா என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். சென்னை நீலாங்கரையில் வைக்கப்பட்டுள்ள இவரது உடலுக்கு திரைத்துறையினர், அரசியல் கட்சித் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இன்று மாலை பெசன்ட் நகர் மீன் மயானத்தில் இறுதிச் சடங்கு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இயக்குநர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் மறைவிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மனோஜ் பாரதி மறைந்த செய்தி அறிந்து மிகவும் வருத்தமுற்றதாக தெரிவித்துள்ளார். பல திரைப்படங்களில் நடித்து தனக்கென அடையாளத்தை உருவாக்கிக் கொண்டவர் மனோஜ் என்றும், இயக்கம் உள்ளிட்ட துறைகளிலும் முயன்று பார்த்தவர் மனோஜ் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். இளம் வயதில் அவர் எதிர்பாராத விதமாக மறைந்துவிட்டது மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்த ஸ்டாலின், அன்பு மகனை இழந்து வாடும் இயக்குநர் இமயம் பாரதி ராஜா மற்றும் அவரது குடும்பத்தினருக்கும் திரைத்துறையை சேர்ந்த நண்பர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். காலியாக உள்ள ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த மாநில தேர்தல் ஆணையம் ஆயத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. சென்னை மாநகராட்சி உள்பட 35 மாவட்டங்களின் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் 133 காலி பதவியிடங்கள் உள்ளன. அதேபோல் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 9 மாவட்டங்களின் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் 315 காலி பணியிடங்கள் உள்ளன. இவற்றை நிரப்பும் வகையில் இடைத்தேர்தல் வரும் மே மாதம் நடத்துவதாக மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேலும் இதற்கான முன்னேற்பாடுகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது.
திமுக தொடங்கப்பட்டது முதலே இஸ்லாமியர்களும் திமுகவும் நெருங்கிய உறவை கொண்டு இருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் திமுக சார்பில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், மனிதர்கள் எல்லோரையும் சமமாக நடத்த வேண்டும் என்றும் ஏழை எளிய மக்களுக்கு எந்த நேரத்திலும் உதவ வேண்டும் என நபிகள் நாயகம் சொன்ன கருத்தை பின்பற்றித்தான் திராவிட இயக்கம் தோன்றியதாகவும் கூறினார். மேலும் திமுகவும் திராவிட மாடல் அரசும் என்றென்றும் இஸ்லாமியர்களுக்கு துணை நிற்பதாக தெரிவித்தார். பள்ளிகளில் சிறப்பு ஆசிரியர்களை நிரந்தரமாக பணியமர்த்துவது குறித்து மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சம்ரக்ஷா திட்டம் மூலம் 1800 சிறப்பு ஆசிரியர்களை தொகுப்பூதிய அடிப்படையில் மாநில அரசு நியமித்தது. இந்நிலையில் ஊதிய உயர்வு, மருத்துவ விடுப்பு உள்ளிட்ட எந்தவித சலுகைகளும் தங்களுக்கு கிடைப்பதில்லை என 723 சிறப்பு ஆசிரியர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். வழக்கை விசாரித்த நீதிபதி சி.வி. கார்த்திகேயன் இதுகுறித்து மத்திய மாநில அரசுகள் ஏப்ரல் 21ஆம் தேதி பதிலளிக்க உத்தரவிட்டார். பிளஸ் 2 பொதுத் தேர்வு முடிவடைந்தால் மாணவர்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை, அரியலூர், பரமக்குடி, ராமநாதபுரம், சேலம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மாணவர்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒருவருக்கொருவர் வண்ணப் பொடிகளை தூவியும் பேனா மைகளை வீசியும் பட்டாசு வெடித்தும் அவர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். புத்தக பைகளை தூக்கி வீசிய அவர்கள் செல்ஃபி எடுத்து ஒருவருக்கொருவர் பிரியாவிடை கொடுத்தது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. பட்டுக்கோட்டையில் பரீட்சை முடித்து வந்த மாணவர்களுக்கு கடலை மிட்டாய் கொடுத்து வழி அனுப்பி வைக்கப்பட்டது. நிதி நிறுவன மோசடி வழக்கில் முடக்கப்பட்ட சொத்துக்களை ஏலம் விட்டு அந்த பணத்தை பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கலாமா என்பது குறித்து தேவநாதன் யாதவ் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை மயிலாப்பூரில் செயல்பட்டு வந்த நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த 144 முதலீட்டாளர்களிடம் 24 கோடி 50 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக அந்நிதி நிறுவன இயக்குநர் தேவநாதன் உள்பட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கில் ஜாமீன் கோரி தேவநாதன் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையில் நீதிமன்றம் இந்த ஆணையை பிறப்பித்துள்ளது. முதலமைச்சர் தன்னை அழைத்து பேசி மன வருத்தத்திற்கு மறுத்திட்டார் என தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், சில தினங்களுக்கு முன்பு முதலமைச்சர் தன்னை கடுமையாக பேசியதால் மன வருத்தத்தில் இருந்ததாகவும், அதற்கு மருந்திடும் வகையில் அவரது அறைக்கு தன்னை அழைத்து ஆறுதலாக சில வார்த்தைகளை பேசியதாகவும் கூறினார். மேலும் முதலமைச்சரின் கருத்தை மட்டுமே தான் ஏற்றுக்கொள்வதாக வேல்முருகன் கூறினார். திமுகவுடன் தேமுதிக நெருக்கமாக இருப்பது போன்ற யூகங்களுக்கு எல்லாம் பதிலளிக்க முடியாது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் திருப்பார்கடல் பகுதியில் அமைந்துள்ள பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயத்தில் சாமி தரிசனம் செய்த பின்பு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார். மேலும் தொகுதி மறுசீரமைப்பு மூலம் தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளில் ஒரு தொகுதி குறைந்தாலும் மத்திய அரசுக்கு எதிராக தேமுதிக போர்க்கொடி தூக்கும் எனவும் அப்போது தெரிவித்தார். தமிழகத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடகம், பீகார், ஒடிசா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களை தொடர்ந்து 5வது மாநிலமாக ஜார்க்கண்ட் சாதிவாரி கணக்கெடுப்பை மேற்கொள்ள உள்ளதாக கூறியுள்ளார். ஆந்திரம் உள்ளிட்ட மேலும் சில மாநிலங்களிலும் சாதிவாரி கணக்கெடுப்பு பல்வேறு நிலைகளில் நிலுவையில் உள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு வெற்று நாடகங்களை மட்டுமே நடத்தி வருவது கண்டிக்கத்தக்கது என குறிப்பிட்டுள்ள அவர், தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த தமிழக அரசு ஆணையிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அதிமுக நிர்வாகியும் முன்னாள் எம்எல்ஏயுமான கருப்பசாமி பாண்டியன் இன்று காலை வயது மூப்பு காரணமாக காலமானார். எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதியான கருப்பசாமி பாண்டியன் 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதிகளிலும் 1980ஆம் ஆண்டு பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதையடுத்து 1996இல் ஜெயலலிதாவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக திமுகவில் இணைத்துக் கொண்டார். 2006இல் தென்காசி சட்டமன்ற உறுப்பினராக திமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் 2020இல் மீண்டும் அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். இந்நிலையில் அவர் நெல்லையில் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார். வாங்கிய கடனை திருப்பி செலுத்தவில்லை என்றால் பாலியல் தொழிலில் ஈடுபட வேண்டியதுதானே என ஆபாசமாக பேசியதுடன் கடன் வாங்கியவரை சரமாரியாக தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் நாராயணபுரத்தில் வசித்து வரும் சத்யநாராயணன், சுகந்தி தம்பதி கடந்த 2019ஆம் ஆண்டு வீடு கட்டுவதற்காக திருப்பத்தூர் பகுதியில் உள்ள கிராம சக்தி தனியார் பைனான்சில் 5 லட்சம் ரூபாய் கடனாக வாங்கியுள்ளனர். இதற்கிடையே பணத்தை சத்யநாராயணன் திருப்பி செலுத்துவதற்கு தாமதமானதால் பைனான்சியர்கள் வீடு தேடி சென்று தாக்குதலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து குறிசிலப்பட்டு போலீசார் விசாரித்து வருகின்றனர்.
100 நாள் வேலை திட்டத்திற்கான ஊதிய விவகாரத்தில் மத்திய அரசு தமிழகத்தை ஏமாற்றி வருவதாக திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற கூட்டத்தின் போது 100 நாள் வேலை திட்டம் ஊதியம் குறித்த எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பிய நிலையில் முறையாக பதிலளிக்கவில்லை என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து பேசிய கனிமொழி, 100 நாள் வேலை திட்ட ஊதியத்தில் தமிழகத்திற்கு 4034 கோடி ரூபாய் கடந்த 5 மாதங்களாக நிலுவையில் இருப்பதாக சாடினார். மேலும் இதுகுறித்து கேள்வி எழுப்பினால் முறையாக பதிலளிக்காமல் இருப்பதாகவும், தேவையின் அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக கூறும் மத்திய அரசு தேவை இருக்கும்போது ஏற்கனவே நிதியை கொடுத்துவிட்டதாக கூறி ஏமாற்றுவதாகவும் குற்றம் சாட்டினார். அமலாக்கத்துறையால் சோதனையின் போது தாங்கள் நடத்தப்பட்ட விதம் சட்டவிரோதமானது என டாஸ்மாக் பெண் அதிகாரிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளனர். டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் கடந்த 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை சோதனை நடத்திய அமலாக்கத்துறை டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாக அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் அமலாக்கத்துறை சோதனையின் போது தாங்கள் சட்டவிரோதமாக அடைத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும், உடல்நல ரீதியாக மட்டுமில்லாமல் மன ரீதியாகவும் தாங்கள் துன்புறுத்தப்பட்டதாகவும் கூறி பெண் ஊழியர்கள் பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்துள்ளனர். அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு எதிராக டாஸ்மாக் நிர்வாகம் தொடர்ந்த வழக்கில் இருந்து விலகுவதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அறிவித்துள்ளனர். தமிழக உள்துறை செயலாளரும் டாஸ்மாக் நிர்வாக இயக்குநரும் தாக்கல் செய்த வழக்கில் அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிடப்பட்டு விசாரணைக்கு வந்த நிலையில் இதிலிருந்து விலகுவதாக நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் செந்தில்குமார் ஆகியோர் அறிவித்துள்ளனர். இந்த வழக்கை வேறு எந்த அமர்வு விசாரணைக்கு எடுக்கும் என்பது குறித்து தலைமை நீதிபதி முடிவெடுப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான பணப்பரிமாற்ற வழக்கில் அவரது சகோதரரை நேரில் ஆஜராகும்படி சென்னை முதன்மை நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது. இந்த வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார், முன்னாள் உதவியாளர் சண்முகம் உள்ளிட்ட 13 பேரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த நிலையில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஏப்ரல் 9ஆம் தேதி அசோக்குமார் உள்ளிட்டோர் நேரில் ஆஜராகும்படி சம்மன் அனுப்பி உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்துள்ளது. சீமை கருவேல மரங்கள் அகற்றுவது தொடர்பாக நீதிமன்றம் பிறப்பித்த எந்த உத்தரவையும் அரசு அமல்படுத்தவில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சீமை கருவேல மரங்களை அகற்றக் கோரி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணிகளை தனியாருக்கு வழங்க அறிவுறுத்தினார். மேலும் பொது ஏலம் விடுவதற்கு கடந்த 2022ஆம் ஆண்டு உத்தரவு பிறப்பித்தும் அதை அமல்படுத்தவில்லை என்றும், இப்போது ஏலம் குறித்த அறிவிப்பு வெளியிடப்படுமா என ஏப்ரல் 25க்குள் பதிலளிக்க அரசுக்கு உத்தரவிட்டனர். மேலும் அரசு தகுந்த பதிலை அளிக்க தவறினால் அதிகாரிகளுக்கு சம்மன் அனுப்பப்படும் என்றும் நீதிபதிகள் எச்சரிக்கை விடுத்தனர். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட வாரண்டை சென்னை உயர்நீதிமன்றம் திரும்பப் பெற்றது. ஆணைக்குன்றத்தில் கிராம உதவியாளராக பணியாற்றி உயிரிழந்த முனுசாமியின் மகன் ராஜகிரி தாக்கல் செய்த செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியருக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது நேரில் ஆஜரான செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருவதாகவும், திருப்போரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ராஜகிரிக்கு இளநிலை உதவியாளர் பணி வழங்கியுள்ளதாகவும் கூறினார். இதையடுத்து அவருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடிவாரண்டை திரும்பப் பெற்ற உயர்நீதிமன்றம் நேரில் ஆஜராக விலக்களித்து விசாரணையை ஏப்ரல் 4ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நீலகிரியில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ள நிலையில் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட நிலை காணப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையிலிருந்து கோவை செல்ல வேண்டிய விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 2.5 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டு சென்றது. சென்னை விமான நிலையத்தில் இருந்து கோவைக்கு செல்ல வேண்டிய ஏர்லைன்ஸ் விமானம் 137 பயணிகளுடன் புறப்பட தயாரானது. இந்த நிலையில் இயந்திரங்களை சரிபார்த்த போது விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு இருந்ததை கண்டுபிடித்தனர். இதனையடுத்து கோளாறை சரி செய்த பின் சுமார் 2.5 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டு சென்றது. கோவை வெள்ளியங்கிரி மலை மீது ஏறி கீழே இறங்கும் போது மூச்சுத்திணறல் ஏற்பட்டு பக்தர் உயிரிழந்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி மலையில் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் மே மாதம் வரை பக்தர்களுக்கு மலையேற அனுமதி அளித்ததை தொடர்ந்து தினசரி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலையேறி சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் திருவண்ணாமலை பகுதியைச் சேர்ந்த சிவா என்பவர் கடந்த 24ஆம் தேதி வெள்ளியங்கிரி மலை மீது ஏறி சுவாமி தரிசனம் செய்துவிட்டு கீழே இறங்கும் போது திடீரென மூச்சுத்திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தார்.
ஆலந்துறை போலீசார் அவர் உடலை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கையில் பயிற்சி பெண் மருத்துவர் மீது மர்ம நபர்கள் தாக்கிய சம்பவம் தொடர்பாக பயிற்சி மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பயின்று வரும் பெண் பயிற்சி மருத்துவர் நேற்றிரவு பணி முடிந்து விடுதிக்கு சென்றுள்ளார். அப்போது பின்னால் இருந்து துணியை முகத்தில் வைத்து அழுத்தி பெண் பயிற்சி மருத்துவர் மீது மர்ம நபர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இதுபோன்ற சம்பவம் நிகழ்வதற்கு பாதுகாப்பு குறைபாடுகளே காரணம் என குற்றம் சாட்டி பயிற்சி மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை பள்ளிக்கரணையில் பாதாள சாக்கடை அமைப்பதற்காக பள்ளம் தோண்டும் பணியில் ஈடுபட்ட தொழிலாளி மண் சரிவில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். பள்ளிக்கரணை பாரதிதாசன் 2வது தெருவில் சென்னை குடிநீர் வாரியம் சார்பில் பாதாள சாக்கடை அமைக்க பள்ளம் தோண்டும் பணி நடைபெற்றது. அப்போது பள்ளத்தில் பாதாள சாக்கடைக்காக ராட்சத குழாய்கள் புதைக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்த நிலையில் எதிர்பாராத விதமாக திடீரென மண் சரிவு ஏற்பட்டது. இதில் சுமார் 15 அடி ஆழத்தில் சிக்கிக் கொண்ட அன்பு என்பவரை 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு உயிரிழந்த நிலையில் தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். மதுரை மாநகரில் பட்டாக்கத்தியுடன் மர்ம கும்பல் சுற்றித் திரிந்து வருவதால் பொதுமக்கள் மத்தியில் பதட்டம் நிலவி வருகிறது. மதுரை மாநகரில் சுப்பிரமணியபுரம், ஜெய்ஹிந்த்புரம், திடீர் நகர், SS காலனி, செல்லூர் ஆகிய பகுதிகளில் இளைஞர்கள் கத்தி, அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் திரிவதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் கடந்த ஒரு வாரமாக மதுரை மாநகர காவல்துறையினர் இரவு பகலாக தீவிர சோதனையில் ஈடுபட்டு அவ்வப்போது இளைஞர்கள் சிலரை கைது செய்து வந்தனர். இந்த நிலையில் இன்று கத்தி, வாள்களுடன் திரிந்த கார்த்திக், ரகுமான் கான், தினேஸ்வரன், ராம்குமார், மகாராஜன், ராஜ்குமார் உள்ளிட்ட 7 பேரை போலீசார் கைது செய்தனர். சங்கராபுரம் அருகே புதிதாக கட்டப்பட்டு வரும் பேருந்து நிறுத்தம் திறப்பு விழா காண்பதற்குள் இடிந்து விழுந்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் பானாபுரம் வட்டத்திற்கு உட்பட்ட பகண்டை கூட்டு சாலையில் பேருந்து நிறுத்தம் கட்டுமான வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்பகுதியை சேர்ந்தவர்கள் பல மாதங்களாக கோரிக்கை விடுக்கப்பட்டு தமிழக அரசின் சார்பில் 25 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் மும்முரமாக நடந்தது. கட்டிடத்தில் மேற்கூரை கான்கிரீட் போடப்பட்டு அதன் பலகை பிரிக்கப்படாத நிலையில் அதற்குள் மேற்கூரையில் கைப்பிடி சுவர் எழுப்பப்பட்டது. இந்நிலையில் இன்று சென்ட்ரிங் பலகைகள் பிரிக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டனர். அப்போது மேற்கூரை மற்றும் சுற்றுச்சுவர் திடீரென இடிந்து விழுந்தது. நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளர் ஜாகிர் உசேன் கொலை வழக்கில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தானாக முன்வந்து விசாரணையை தொடங்கியுள்ளது. நெல்லையில் கடந்த வாரம் மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட ஜாகிர் உசேன் அப்பகுதியில் உள்ள வஹூ நிலத்திற்கு எதிரான சட்ட வழக்குகளில் தீவிரமாக ஈடுபட்டு வந்த நிலையில் தன் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக காவல் நிலையத்தில் அவர் புகார் அளித்திருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் காவல்துறை தரப்பில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் அவர் கொல்லப்பட்டு இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கை தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ள தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 4 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை அளிக்க மாநில DGP மற்றும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பல்லடம் அருகே போலீஸ் என கூறி நகை வியாபாரியின் காரை வழிமறித்த மர்ம கும்பல் 1 கோடி ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளது. கரூரை சேர்ந்த நகை வியாபாரி வெங்கடேஷ் 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு கோவைக்கு நகை வாங்க காரில் சென்றுள்ளனர். காங்கேயத்தை அடுத்து சம்பந்தம்பாளையம் பிரிவு அருகே வரும்போது போலீஸ் என கூறி காரை வழிமறித்த மர்ம கும்பல் அவரிடமிருந்து பணம் மற்றும் செல்போனை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்த விசாரணையில் வெங்கடேஷனின் கார் ஓட்டுநர் ஜோதி தலையீடு இருந்ததை அறிந்த போலீசார் அவர் அளித்த புகாரின் பேரில் பத்திரிகை நிருபர் அலாவுதீன் 12ஆம் வகுப்பு மாணவர் உள்பட 5 பேரை கைது செய்ததுடன் அவர்களிடமிருந்து 91,30,000 ரூபாயை பறிமுதல் செய்துள்ளனர். ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் அரசு பிற்படுத்தப்பட்டோர் மாணவர் விடுதியில் 6ஆம் வகுப்பு மாணவர்களை பெல்ட்டால் வெளுத்து வாங்கிய 10ஆம் வகுப்பு மாணவன் கைது செய்யப்பட்டார். கொண்டமுருவில் உள்ள அரசு பிற்படுத்தப்பட்டோர் மாணவர் விடுதியில் அரசு பள்ளியில் படிக்கும் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் தங்கியுள்ளனர். சில நாட்களுக்கு முன் அந்த விடுதியில் தங்கி 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் மகேஷ் அதே விடுதியில் தங்கி பயின்று வரும் 6ஆம் வகுப்பு மாணவர்களை பெல்ட்டால் கடுமையாக தாக்கி துன்புறுத்தியுள்ளார். தனது பேச்சை கேட்கவில்லை என்பதால் அவர்களை மகேஷ் தாக்கியதாக கூறப்படும் நிலையில் இதுகுறித்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் அருகே 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவிகளிடம் ஆசிரியர் சில்மிஷம் செய்ததாக புகார் எழுந்த நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வெங்கமேடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் தேர்வறை பார்வையாளராக இருந்த சம்பத்குமார் என்பவர் மாணவிகளிடம் பிட் உள்ளதா என சோதனை மேற்கொண்ட போது சில்மிஷத்தில் ஈடுபட்டதாக புகார் தெரிவிக்கப்பட்டது. இதுகுறித்து பள்ளி தலைமை ஆசிரியர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
நாமக்கல் அருகே புதுச்சத்திரத்தை அடுத்து கோவிந்தம்பாளையத்தில் உள்ள இடுகாட்டில் 6 மண்டை ஓடுகள், மாந்திரீகத்திற்கு பயன்படுத்தப்படும் ஆணி, அரிவாள் உள்ளிட்டவை கண்டெடுக்கப்பட்டது. மனித மண்டை ஓடுகளை மர்ம நபர்கள் ஒரே இடத்தில் வைத்து தீ வைத்து எரித்தது போலவும் அதன் அருகில் போலீசாரின் காலணிகளும் கிடந்ததால் பொதுமக்கள் பதற்றமடைந்தனர். அதே பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி ஒருவர் இன்று உயிரிழந்த நிலையில் அவரது உடலை புதைப்பதற்கு குழி தோண்டும் போது மண்டை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையோரத்தில் குட்டிகளுடன் காட்டு யானை உலா வந்த வீடியோ வைரலாகி வருகிறது. தற்போது பலாப்பழம் சீசன் துவங்கியுள்ளதால் அதனை ருசிக்க காட்டு யானைகள் இடம்பெயர்ந்து வருகின்றன. இந்த நிலையில் நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் நெடுஞ்சாலையில் குட்டிகளுடன் காட்டு யானை உலா வந்துள்ளது. இதனை வாகன ஓட்டிகள் வீடியோவாக பதிவு செய்து வெளியிட்டனர். மேலும் அப்பகுதியில் யானை நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் வாகன ஓட்டிகள் கவனமுடன் வாகனங்களை இயக்குமாறும் அதனை தொந்தரவு செய்யும் செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே வீட்டின் முன் குரைத்த நாய் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கலம்பரம் கிராமத்தில் சுரேஷ்குமார் என்பவர் வளர்த்து வந்த கோம்பை இன நாய் அதே பகுதியில் இருந்த அருண்குமார் வீட்டின் முன் நின்று சத்தமாக குரைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அருண்குமார் தான் வைத்திருந்த ஏர்கன் துப்பாக்கியால் நாயை சுட்டு வீழ்த்தியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த நாயின் உரிமையாளர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மகிழிப்பட்டியில் பழுதடைந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் அடிப்பகுதி இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சிந்தலவாடி கிராம ஊராட்சிக்கு உட்பட்ட மகிழிப்பட்டியில் கடந்த 35 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பழுதடைந்ததால் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்நிலையில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் அடிப்பகுதி கான்கிரீட் பெயர்ந்து இடிந்து கீழே விழுந்தது. இந்த நீர்த்தேக்க தொட்டியை இடித்துவிட்டு புதிதாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டித்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி சபாநாயகரை உரிமையில் பேசிய சுயேட்சை எம்எல்ஏ நேரு குண்டுகட்டாக தூக்கி சென்று வெளியேற்றப்பட்டார். புதுச்சேரி சட்டசபை கூட்டத்தொடரில் பல்வேறு சட்டமன்ற குழுக்களின் பதவிக்காலத்தை மேலும் 1 ஆண்டு காலம் நீட்டித்து சபாநாயகர் செல்வம் அனுமதி வழங்கினார். அப்போது குறுக்கிட்ட சுயேட்சை எம்எல்ஏ நேரு சபாநாயகரை உரிமையில் பேசினார். இதனைத் தொடர்ந்து நேருவை அவை காவலர்கள் குண்டுகட்டாக தூக்கி சென்று வெளியேற்றினர். இதனிடையே ஒழுங்கீனமாக செயல்பட்ட நேருவை இந்த கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்வதாக சபாநாயகர் செல்வம் அறிவித்தார். பின்னர் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி நேருவை சபாநாயகர் மன்னித்து மீண்டும் அவை நிகழ்வுகளில் பங்கேற்க அழைப்பு விடுக்குமாறு கேட்டுக் கொண்டார். இதனை ஏற்றுக்கொண்ட சபாநாயகர் செல்வம் நேருவை மீண்டும் அவை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க அழைப்பு விடுத்தார். அதைத் தொடர்ந்து நேரு அவை நிகழ்வுகளில் பங்கேற்றார். முஸ்லிம் இட ஒதுக்கீடு தொடர்பான விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சியினர் அம்பேத்கரை தொடர்ந்து அவமதித்து வருவதாக மத்திய அமைச்சர் பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர் பாஜகவை தொடர்ந்து விமர்சித்து வரும் கர்நாடக துணை முதலமைச்சர் சிவகுமாரும் காங்கிரஸ் கட்சியினரும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றார். காங்கிரஸ் மீண்டும் மீண்டும் அம்பேத்கரையும் அரசியல் அமைப்பையும் அவமதிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். 2025-26 ஆண்டுக்கான டெல்லியின் பட்ஜெட் ரூபாய் 1 லட்சம் கோடி என முதலமைச்சர் ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். டெல்லிக்கான நிதிநிலை அறிக்கையை முதலமைச்சர் ரேகா குப்தா சட்டமன்றத்தில் இன்று தாக்கல் செய்தார். தொடர்ந்து பேசிய அவர் பெண்களுக்கு மாதம் ரூபாய் 2500 வழங்க 5100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் பெண்களின் பாதுகாப்புக்காக டெல்லி முழுவதும் 50,000 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட உள்ளதாகவும் கடந்த ஆண்டின் பட்ஜெட்டை விட இந்த ஆண்டு பட்ஜெட் 31.5% அதிகம் என்றார். பாஜக எவ்வித ஆய்வும் மேற்கொள்ளாமல் டெல்லியின் நிதிநிலை அறிக்கையை தயார் செய்திருப்பதாக சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் அதிஷி குற்றம் சாட்டியுள்ளார். நிதிநிலை அறிக்கை குறித்து செய்தியாளர்கள் சந்தித்து பேசிய அவர் டெல்லியின் நிதி நிலைமையை ஆய்வு செய்து பட்ஜெட்டை உருவாக்குகிறோம் என பாஜக கூறுவது நன்றா என கேள்வி எழுப்பினார். மேலும் எவ்வித ஆய்வும் மேற்கொள்ளாமலேயே நிதிநிலை அறிக்கை தயார் செய்யப்பட்டிருப்பதை பாஜக அரசாங்கமே ஒப்புக்கொள்ளும் என விமர்சித்தார். ஜார்க்கண்டில் அடுத்த நிதியாண்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என அரசு அறிவித்துள்ளது. பட்ஜெட் கூட்டத்தின் போது சட்டமன்றத்தில் பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் பிரதீப் யாதவ் கடந்த வருடம் பிப்ரவரியில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடிவு எடுக்கப்பட்ட நிலையில் அதில் என்ன பணிகள் செய்யப்பட்டுள்ளன என அரசு விளக்கம் அளிக்குமாறு கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் தீபக் புருவா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் பணி மத்திய அரசின் பொறுப்பு என்றும் அடுத்த நிதியாண்டில் ஜார்க்கண்ட் அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு பணியை தொடங்கும் என்றும் தெரிவித்தார். சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தின் சிஇஓ ஹான் ஹங் சி மாரடைப்பால் உயிரிழந்ததாக அந்நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. சாம்சங் நிறுவனத்தின் சிஇஓவாக பணியாற்றி வந்த 63 வயதான ஹான் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக சாம்சங் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார்.
சிஇஓ உயிரிழந்ததை அடுத்து அவரது பதவியை ஏற்க இருப்பது யார் என்பது குறித்து அந்நிறுவனம் இதுவரை எந்த தகவலும் வெளியிடவில்லை. மேலும் கடந்த 3 மாதங்களுக்கு முன்புதான் ஹான் சிஇஓவாக பதவியேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. குஜராத் அணிக்கு எதிரான பிரீமியர் போட்டியில் பஞ்சாப் அணி 11 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நேற்று நடந்த பிரீமியர் லீக் போட்டியில் குஜராத் பஞ்சாப் அணிகள் மோதின. முதலில் களமிறங்கிய பஞ்சாப் கிங்ஸ் 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 243 ரன்களை குவித்தது. இதையடுத்து 244 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய குஜராத் அணி 20 ஓவர் முடிவில் 5 விக்கெட் இழந்து 232 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் 11 ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணி வெற்றி பெற்றது. நகைச்சுவை என்ற பெயரில் குணால் கம்ரா மக்களை துஷ்பிரயோகம் செய்வதாக பாஜக எம்பி கங்கனா ரனாவத் தெரிவித்துள்ளார். ஹிந்தி பாடலின் மாற்றியமைக்கப்பட்ட பதிப்பை பயன்படுத்தி மகாராஷ்டிர மாநில துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டேவை நகைச்சுவை நடிகர் குணால் கம்ரா கேலி செய்தார். இதற்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் கங்கனா ரனாவத் தனது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நகைச்சுவை என்ற பெயரில் குணால் கம்ரா ஏக்நாத் ஷிண்டேவை அவமதிப்பதாகவும் 2 நிமிட புகழுக்காக தமது சமூகம் எங்கே செல்கிறது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார்.